வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் லவங்கப்பட்டையுடைய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். லவங்கப்பட்டை நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அகற்றுது. இதனால தான் பருப்பொடி மற்றும் பருப்பசைகளில் லவங்கப்பட்டை பயன்படுத்தப்படுகிறது. இந்த லவங்கப்பட்டை இரத்த ஓட்டத்தை நமக்கு மேம்படுத்துது. மேலும் கீழ்வாதம், மூட்டு வலி, தசை வலியெல்லாம் சரி செய்யும். அது மட்டும் இல்லாமல் மூளையினுடைய செயல்பாட்டையும் லவங்கப்பட்டை நமக்கு அதிகரிக்கும். ஸோ இது மட்டும் கிடையாதுங்க மக்களே, நிறைய மருத்துவ நன்மைகள் இந்த லவங்கப்பட்டையில் இருக்குது. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறது முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தலைசூல் மற்றும் வாந்தியை இந்த லவங்கப்பட்டையை உங்களுக்கு தடுக்கும். லவங்கப்பட்டையை இருமல் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை தற்காலிகமாக தீர்க்கிறதுக்கு நம்ம மருந்தாக இந்த லவங்கப்பட்டையை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லவங்கைப்பட்டை போட்டிருக்கக்கூடிய டீ காஃபி குடிக்கும் போதோ அல்லது உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போதோ அந்த நமக்கு இருக்கக்கூடிய அந்த இருமல் பிரச்சனை தற்காலிகமாக தீர ஆரம்பிக்கும். ஸோ இது கூட வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்குங்க இல்லையா, ஸோ லவங்கப்பட்டையில் அந்த மனம் என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய தசையை இருக்கக்கூடிய குணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதை குணப்படுத்திடும். ஸோ கபத்தை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மையால் தலை சுற்றல் மற்றும் வாந்தியால் லவங்கப்பட்டை உங்களுக்கு தடுக்கும். வயிற்று பிரச்சனைகளை தீர்க்கும் லவங்கப்பட்டை. லவங்கப்பட்டையில் இருக்கக்கூடிய ஃபினால் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் வாய் துர்நாற்றத்தை போக்குது. இந்த லவங்கப்பட்டையை நீங்கள் சளி மற்றும் ஃப்ளூ காய்ச்சல் அவதிப்படும் போது இதை மருந்தாக நீங்கள் பயன்படுத்தலாம். லவங்கப்பட்டை வயிறு சம்பந்தமான வயிற்று பொறுமல், அஜீரணம், நெஞ்செரிச்சல், வயிற்று வலி என அனைத்து விதமான வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்குமே நிவாரணம் தருது. வாதம் மற்றும் மூட்டு வலி குணமாகும் நீங்கள் லவங்கப்பட்டையை பயன்படுத்தும் போது. ஸோ லவங்கப்பட்டை ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழ்வாதம், மூட்டு வலி, தசை வலி எல்லாம் சரி செய்யும். மூளையினுடைய செயல்பாட்டு திறனையும் அதிகரிக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல தான் வாதம் மற்றும் மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும் நீங்கள் லவங்கப்பட்டையும் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளும் போது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக வைக்கும். ஸோ அதாவது பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக வச்சிருக்கும் இந்த லவங்கப்பட்டை. டைப் 2 சர்க்கரை நோயாளிகள், அதாவது டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ் வந்து ரத்த சர்க்கரையினுடைய அளவை சீராக வச்சிருக்கிறதுக்கு லவங்கப்பட்டை ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மேலும் உடல் இருக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவு போதுமான அளவு சுரக்கிறதுக்கும் லவங்கப்பட்டை உதவிகரமாக இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்தது லவங்கப்பட்டை. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆக்சிஜன் ஏற்றத்தால் உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ லவங்கப்பட்டையில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்களினுடைய ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பு பண்பில் இருக்கக்கூடிய இது வந்து என்ன பண்ண முடியும்னா பூண்டை விட அதிக செயல்திறன் கொண்டதாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொண்டிருக்கு. ஸோ இது என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கு எதிர்ப்பு பண்புகளை தந்து பலவிதமான நோய்களை தடுக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து லவங்கப்பட்டையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நீங்கள் குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா லவங்கப்பட்டை அதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். லவங்கப்பட்டையில் சிறிதளவு நார்சத்து இருக்குது. ஸோ இது செரிமானத்திற்கும் உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த எடையை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். பாக்டீரியாக்களை கொல்கிறது லவங்கப்பட்டை. லவங்கப்பட்டை நுரையீரலிருந்து சளியை அகற்றுவதால பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டு நுரையீரலில் ஏற்படக்கூடிய இறுக்கம் மற்றும் அடைப்பை சரி செய்யறதுக்கு லவங்கப்பட்டை உதவிகரமாக இருக்கு. ஸோ பாக்டீரியாக்களை வந்து நீங்கள் கொல்றதுக்கு உங்களுடைய அந்த நுரையீரலில் ஏற்படக்கூடிய இறுக்கம், அடைப்பு எல்லாம் சரி செய்யறதுக்கு லவங்கப்பட்டையை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கோங்க. அதிகப்படியான ரத்த போக்கை வந்து பெண்களுக்கு இந்த லவங்கப்பட்டை கட்டுப்படுத்தும். எண்டோமெட்ரியாசிஸ் மற்றும் கருப்பை, நார்த்திசு கட்டிகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு அதிகமான மாதவிடாய் ரத்தப்போக்கை கட்டுப்படுத்துறதுக்கு லவங்கப்பட்டை உதவிகரமாக இருக்கும். மூளை செயல்பாடு உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் இந்த லவங்கப்பட்டையை எடுத்துக்கொள்ளும் போது. லவங்கப்பட்டையில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருக்கு. இது அல்சைமர் நோய், அதாவது மறதி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்சைமர் நோய், பார்க்கின்சன் நோய் போன்ற நரம்பியல் நோய்கள் வருவதை தடுக்கிறதுக்கு, மூளையினுடைய செயல்பாடை அதிகரிக்கிறதுக்கு அவங்களுக்கு லவங்கப்பட்டை உதவிகரமாக இருக்கும். நரம்புகளை பாதுகாக்கக்கூடிய புரதங்களை தூண்டி மூளை செல்கள் சேதமடைவதை முன்னாடியே தடுக்கக்கூடிய ஆற்றல் லவங்கப்பட்டைக்கு இருக்கு. பற்கள் பாதுகாப்படையும் நீங்கள் லவங்கப்பட்டையை பயன்படுத்துனீங்க அப்படின்னா வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களால் பற்சிதைவு, பற்சொத்தை போன்ற பிரச்சனைகள்லாம் தோன்றுது. லவங்கப்பட்டையில் வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அகற்றும். ஸோ இதனால் பற்பொடி மற்றும் பருப்பசைகள்லாம் இதனால தான் லவங்கப்பட்டையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ உங்களுடைய பற்கள் நலம் பெற்று பாதுகாப்பு அடைவதற்கு நீங்கள் லவங்கப்பட்டையை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்களா மக்களே, சாதாரணமாக நம்ம வந்து நம்மளுடைய இந்த பிரியாணி செய்யக்கூடிய சாப்பாடுலையும் வெஜ் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், ஸோ இதனாலையும் அப்புறம் பாயாசத்துலையும் டீ காஃபிலெலாம் கூட லவங்கப்பட்டையை வந்து போடுவாங்க. ஸோ இது நறுமணத்துக்காக சேர்க்கப்படக்கூடிய ஒரு பொருள் மட்டும் கிடையாது. இது நிறைய மருத்துவ நன்மைகளையும் கொண்டிருக்கு. அதனால் லவங்கப்பட்டையை சேர்ந்திருக்கக்கூடிய பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.